இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர் சிலுவையில் மரிக்கிற நேரத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார், எல்லாம் முடிந்தது முடிந்தது என்று சொல்லி ஜீவனை விட்டார் அப்படின்னு இருக்கு. அப்போ முடிந்ததுன்னா என்ன முடிந்தது? இது ஒரு பெரிய போர் முடிஞ்சிருக்கு. ஆனா சில போராட்டங்களும் இருக்கு நமக்கு. அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். போர் முடிந்து நமக்கு என்ன வெற்றி கிடைத்திருக்கிறதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே கிடைத்த வெற்றி இருக்குது. ஆனா இன்னும் என்ன காரியங்கள் நம்ம செய்யணும், எதுவும் இன்னும் நமக்கு இருக்குதா அப்படிங்கிறதே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இயேசு என்ன செய்தார் அப்படிங்கிறதுக்கு யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ அந்த உலகத்தை நான் ஜெயித்தேன் அப்படிங்கிறார். உலகம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்குற இந்த ஆண்டவரால் படைக்கப்பட்ட உலகத்தை அவர் ஜெயிச்சிட்டாரா, அதில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அதில் உள்ள மக்களை ஜெயிச்சிட்டாரா? அப்படி இல்லை. எதிரடையாக வந்த அதாவது எதிர்மறையாக ஆண்டவருக்கு எதிராக செயல்படுகிற பிசாசின் காரியங்களை அவர் ஜெயித்தார். உலகத்திலே பிசாசுக்கு இடம் கொடுத்து கொண்டு இருக்கிற அந்த தீமையை அவர் வெற்றி கொண்டார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம், அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். உலகத்தை ஜெயித்தேன்னா அந்த மீனிங்ல தான், மக்களை ஜெயிச்சுட்டேன், இந்த உலகத்தில் உள்ள சிருஷ்டிகளை ஜெயிச்சுட்டேன் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. இன்னொரு வசனத்தை, இன்னும் 2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இதுலயும் வெற்றின்னு வருது பாருங்க. இப்போ அந்த சிலுவையில என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பெரிய போர் நடந்து முடிந்திருக்குது. அதுல வெற்றி ஆண்டவர் பெற்றிருக்கிறார். என்னன்னு பார்த்தா, நமக்கு எதிராக சில காரியங்கள் எழுதப்பட்டு இருந்திருக்குது. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அப்படின்னா, நமக்கு எதிராக சில கட்டளைகள் இருந்திருக்குது. நமக்கு சாதகம் இல்லாமல் பாதகம் தரக்கூடிய கட்டளைகளை, நமக்கு எதிராக செயல்படக்கூடிய கட்டளைகளின் கையெழுத்தை அவர் குலைத்து போட்டு அதை நமக்கு எதிராக பயன்படுத்த முடியாதபடி, அவைகள் நம்மை குற்றப்படுத்தாதபடி செஞ்சிட்டாரு. அதை எடுத்து சிலுவையில் ஆணி அடித்துன்னு வருது. அடுத்து பிசாசையும் அவருடைய அதிகாரத்தையும் சிலுவையில வெற்றி சிறந்தார்னு வருது. எப்படி துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில வெற்றி சிறந்தார். அப்போ எப்படி ஒரு போருக்கு போயிட்டு வர்றவங்க, போர்ல அவங்க வெற்றி பெற்றவங்கள, அந்த கைதிகளை அப்படியே ஒரு ஊர்வலமா கூட்டு வருவாங்களோ, அதே போல ஆண்டவர் பிசாசையும் அவனுடைய எல்லா அதிகாரங்களையும் வெற்றி சிறந்து வெளியரங்க கோலமாக்கி விட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றாரு, பிசாசை ஜெயித்தேன்னு சொல்றாரு. இப்போ நம்ம எப்படிப்பட்டவர்கள்ன்றதுக்கும் சில வசனங்களை பார்க்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இப்ப இயேசுவானவர் வெற்றி சிறந்துட்டாரு. இயேசுவானவர் பிசாசை வெற்றி சிறந்து விட்டார், உலகத்தை வெற்றி சிறந்து விட்டார். அதே போல நம்மளும் நாம் தேவனால் பிறந்திருப்பதினாலே நாம் உலகத்தை ஜெயிக்கிறோம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி வேற உலகத்தை ஜெயிப்பவன் யார்? அப்போ நம்ம தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துன்றத விசுவாசிக்கிறோம். அப்போ நம்மளும் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. ஆனா பிசாசுக்கு பல சமயத்துல நம்ம தோற்று போற மாதிரி இருக்குமே, அவனுக்கு நம்ம மேல அதிகாரம் இல்லை, அவனை நாம் ஜெயித்து விட்டோம் அப்படின்னா எப்படி அவன் நம்மளை தோற்கடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 2 விதமா மட்டுமே. ஒண்ணு, அவனுடைய தந்திரங்கள். அதை அழகா நம்ம அறியாதபடி நைஸா சொல்லக்கூடிய அளவு அவனுடைய தந்திரங்கள் இருக்கு. இன்னொன்னு, நமக்குள்ளே ஒரு பயத்தை உண்டு பண்றது. இந்த 2 விதமா தான் அவன் நம்மளை தாக்க முடியும் இல்லையா, வேற எந்த விதத்திலும் அவன் நம்மை ஜெயிக்க முடியாது. இப்படி இந்த தந்திரங்கள் மூலமாகவும் பயத்தின் மூலமாகவும் தான் அவன் நம்மை வென்று கொண்டு இருக்கிறான்.
இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். ரோமர் 8:37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. உலகத்தை ஜெயிக்கிறவங்க மட்டும் இல்ல, முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்கள். ஆங்கிலத்துல எப்படி வருதுன்னா மோர் தேன் கான்கரஸ். வெற்றி பெற்றவங்கன்னு இருக்கிறாங்க, அந்த வெற்றி பெற்றவங்களையும் விட மேலானவங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. மோர் தென் கான்கரஸ், முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்கள். ஜெயம் வெற்றி அடைஞ்சாச்சு. அது மட்டும் இல்ல, அந்த வெற்றி நமக்கு இலவசமாக நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொருத்தர் கஷ்டப்பட்டு வாங்கி நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். ஆகையினால் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்கள். 1 கொரிந்தியர் 15:55 மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. இதுல பாதாளத்தின் மேலும் நாம் ஜெயம் கொண்டவர்களா இருக்கிறோம். இப்ப எதுவுமே நம்மளை அடைச்சு வைக்க முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளை பாதாளமோ வேற எந்த காரியமோ அவரிடத்துல இருந்து பிரித்து தோல்விக்குள்ளாக நம்ம பிடித்து வைக்க முடியாது. அடுத்தது பாருங்க, ரோமர் 5:17 இதெல்லாம் நமக்கு கிடைத்திருக்க வெற்றிகளை நான் சொல்றேன், இயேசு வெற்றி பெற்றதுனால. இது ரொம்ப முக்கியமான வசனம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இதுல நம்முடைய வாழ்வில் நாம் ஆளுகை செய்வோம், தோல்வியோடு இருக்க மாட்டோம். ஏன்னா ஒருத்தர் மூலமா மரணம் வந்தது, ஆனா இன்னொருத்தர் மூலமாக நாம் வெற்றியாய் வாழ முடியும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். வாழ்விலே ஜெயம். உலகத்தை நம்ம ஜெயிக்கிறவங்க, ஏன்னா நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம் வாழ்விலே ஜெயம் கொள்ள முடியும். முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்கள், பாதாளத்தின் மேல் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். அடுத்தது இன்னொரு பாருங்க, 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதுல கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, ஏதாவது ஒரு நேரம் மட்டும், இந்த ஒரு நேரம் மட்டும் உனக்கு வெற்றி, மற்ற நேரம்லாம் தோல்வி, அப்படி கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள எல்லா நேரத்திலும் நம்மை வெற்றி சிறக்க பண்றாரு. அவர் நமக்காக செஞ்சு நம்மகிட்ட கொடுக்குறாருங்க. நம்ம போய் அது கஷ்டப்படவே இல்லை. நம்ம யாரோடையும் சண்டை போடல, யாரோடையும் போராடல. ஆனா நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்பதினாலே அவர் பெற்ற வெற்றியெல்லாம் நமக்கு சொந்தமாயிருது. எப்பொழுதும் நமக்கு வெற்றி உண்டா? 1 யோவான் 4:4 பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அதனாலே நாம் அவர்களை ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லி வருது. ஜெயித்தீர்கள், இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்துல. அப்படின்னா நம்ம என்னைக்காச்சும் செஞ்சோமா? நம்ம ஏதோ பிசாசிட்ட போய் போராடினோமா? அவனோட சண்டை போட்டு நம்ம வெற்றி பெற்றோமா? அப்படின்னா இல்ல. இயேசு கிறிஸ்து நமக்காக 2000 வருஷங்களுக்கு முன்பதாக அந்த சிலுவையிலே அந்த காரியத்தை செய்து முடித்து ஆணி அடிச்சு வெளியரங்க கோலமாக்கிட்டாரு. அவன் மேல் நமக்கு வெற்றியை கொடுத்து விட்டார். ஆகையால் நாம் ஜெயித்தோம். இன்னும் 1 யோவான் 2:13 ரெண்டு இதுலயும் பாத்தீங்கன்னாலே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். இதுலயும் 14 நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். என்னைக்கு நம்ம பிசாசு ஜெயிச்சோம்? அவங்கூட என்னைக்கு நம்ம போராடணும்? போராடலையே. ஆனா ஆண்டவர் பெற்ற வெற்றி நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்பதனாலே நமக்கும் கிடைத்திருக்கிறது. சரி, இது இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்றார். அவர் பெற்ற வெற்றியினாலே நாமும் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஏற்கனவே நம்ம வெற்றி அடைந்து விட்டோம், ஜெயித்துட்டோம். நம்ம ஏற்கனவே நம்ம ஜெயித்தவர்கள் என்று பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இவங்கதான் வெற்றி பெற்றுட்டாங்கன்னு சொல்லி. ஆனா நம்முடைய வாழ்க்கையில பல சமயங்களிலே இன்னும் போராட்டம் இருக்க மாதிரி இருக்குதே, இன்னும் வெற்றி பெறாத மாதிரி இருக்குதே, தோல்வி அடைஞ்ச மாதிரி இருக்குதே, அப்படி கூட சில வசனங்கள் வருதே. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சில காரியங்களிலே நாம் இன்னும் வெற்றி அடைய வேண்டி இருக்கிறது, வெற்றி பெற வேண்டிய சில காரியங்கள் இன்னும் இருக்கிறது. அது என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா வெளிப்படுத்தல் 2:7 ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. இப்ப ஜெயம் கொள்கிறவன் எவனோ அப்படின்னு வருது. இது இனிமேல் நடக்க போகிற காரியம். நீங்க ஏற்கனவே ஜெயித்துட்டீங்க அப்படின்னு வருது. நீங்க முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நீங்க உலகத்தை ஜெயித்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பெற்றுட்டோம்னு பாக்குறோம். ஆனா இதுல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு வருது. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது என்ன போட்டிருக்கு?
அதாவது சில காரியங்களை நாம் வந்து வெற்றி பெற வேண்டியிருக்கு. சில காரியங்களிலே நாம் வந்து அதை வெற்றி அதாவது பிசாசோட கிடையாது. சில காரியங்கள் இதுல பாத்தீங்கன்னா, இதுல முந்தின வசனத்துல என்ன போட்டிருக்கு? ஒரு குளிர்ந்து போன இருதயம், ஆதியில் கொண்டிருந்த அன்பில்லாத ஒரு காரியம். ஆண்டவரை முதன்முறையாக ஏற்றுக்கொண்ட போது எவ்வளவு ஒரு அன்போடும், எவ்வளவு ஒரு பாசத்தோடும், எவ்வளவு ஒரு நேசத்தோடும், எவ்வளவு ஒரு மன உறுதியோடும் ஆண்டவரை நம்ம பின்பற்றினோம். ஆண்டவருக்காக எப்படி நம்ம செயல்பட்டோம். ஆனா இன்னைக்கு அந்த அன்பு இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அன்பு எங்கேயோ போயிருச்சு. இந்த காரியத்தின் மேல் நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த வசனம் சொல்லுது. இந்த வெற்றி தான் இந்த ஜெயம் கொள்கிறவன் எவனோ அப்படின்னா, அந்த ஒரு குளிர்ந்து போன இருதயம், கோல்டு ஹார்ட், ஒரு அன்பில்லாத ஒரு இருதயம், முந்தி இருந்த அந்த ஒரு அனல் இல்ல, ஆவியிலே அனலாய் ஆண்டவருக்காக ஆண்டவரை நேசிப்பது, அப்படி ஆண்டவரோடு அந்த உறவை நாடுவது, அந்த காரியங்கள் இல்ல. இப்போ இந்த காரியங்களுக்கு எதிரான போராட்டம், இந்த ஒரு அனல் இல்லாம குளிர்ந்து போன அன்பில்லாத ஒரு காரியத்தை நாம் ஜெயிக்க வேண்டி இருக்கிறது. இப்படி ஒரு ஜெயம் இருக்குது. இதை நாம் ஜெயம் எடுக்கும் போது ஜீவ விருட்சத்தின் கனியை உங்களுக்கு புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு போட்டிருக்கு வசனம். இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுத்தப்படுவதில்லை. இதுல பாத்தீங்கன்னா, இதுலயும் ஒரு ஜெயம் கொள்கிறவன். இது வந்து அதே அதிகாரத்துல 11ஆம் வசனம் இன்னொரு சபைக்கு எழுதும்போது எழுதுறாரு. இப்போ இந்த இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, இவங்க ஏன் எதை ஜெயம் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதுக்கு முந்தின பகுதியில போட்டிருக்கு. இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து பயமுறுத்தப்படுறாங்க. அவங்கள வந்து உங்களுக்கு துன்புறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி பயம் காட்டுறாங்க. அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளா இருப்பதனாலே வருகிற பாடுகளின் நிமித்தம் ஒரு பயமுறுத்தப்படுதல். இப்போ இந்த காரியத்தின் மேல் நீங்க வெற்றி அடைய வேண்டும். இந்த பயத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அவங்க மிரட்டுறாங்களேன்றனால அடி பணிந்துடக்கூடாது. இதன் மேல் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும். அப்போ இதெல்லாம் பிசாசின் மேல பண்ற வெற்றி கிடையாது. நமக்கு எதிராக வருகிற மக்களின் மூலமாக வருகிற பிரச்சனைகள், இதிலே நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். இதுல நாம் உறுதியா இருக்க வேண்டும். அப்பொழுது 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது அப்படின்னு வருது. 3வது காரியம், அதே அதிகாரம் 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 17ஆம் வசனத்துல, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாத புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. இதுலயும் பாத்தீங்கன்னா, ஜெயம் கொள்கிறவனுக்கு இன்னொரு காரியத்தை கொடுப்பேன். இப்போ இந்த ஜெயம் கொள்றது வேற அப்படிங்கிறது நமக்கு புரியணும்ன்றதுனால தான் இன்றைக்கு நான் ஒன்னொன்னையா காட்டிட்டு இருக்கேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிசாசின் மேலும் அந்த பாவத்தின் மேலும் ஒரு நம்மளை பிடிச்சு அடைச்சி வச்சுக்கிட்டு இருந்த அந்த ஒரு பிசாசின் சக்தியிலிருந்தும் நமக்கு வெற்றி கொடுத்து அந்த வெற்றியை நமக்கு இலவசமாக கொடுத்து விட்டார். என்றைக்கு நாம் இயேசுவை விசுவாசிக்கிறோமோ, கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்கிறவர்களாக இருக்கிறோம். முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். வாழ்விலே நாம் ஆளுகை செய்வோம். ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். பாதாளத்தின் மேல் நமக்கு ஜெயம் உண்டு. இப்படி எல்லா காரியங்களும் நம்ம பார்த்தோம். ஆனா இந்த காரியங்களிலே இன்னும் நமக்கு ஜெயம் எடுக்க வேண்டி இருக்கிறது. இந்தந்த காரியங்கள் ஆண்டவர் நமக்காக செய்யல. நம்ம ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் நம்முடைய இந்த காரியங்களிலே நாம் வெற்றி எடுக்க வேண்டியிருக்கிறது. இப்போ இந்த 3வது காரியத்துல என்ன அவங்களுடைய பிரச்சனை என்னன்றத முந்தின வசனத்துல போய் பார்த்தா, பிலேயாமின் போதனைகளை போதிக்கிறவர்களோடு நீ சமரசமா இருக்கிற அப்படின்னு சொல்லி வருது. அந்த சபை மக்கள் ஒரு தவறான போதனைக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ தவறான போதனைகளுடன் ஒரு சமரசமான ஒரு வாழ்க்கை, பரவாயில்ல, அது ஒன்றும் தப்பு கிடையாது, இது 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 வந்து வேதத்துக்கு புறம்பா இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லி அதை நம்ம அதோடு நம்ம ஒத்து போவது. ஸ்பிரிட் ஆஃப் அக்காமடேஷன் டு ஃபால்ஸ் டீச்சிங், அதாவது ஒரு தவறான போதனைகளுக்கு இடமளிப்பது. அப்படிப்பட்ட ஒரு சபையாக அவங்க இருந்திருக்கிறாங்க. ஆனா அதை நீ வெற்றி கொள்ள வேண்டும். இப்போ அந்த தவறான போதனைகளுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அவைகளை நமக்குள்ளே வரவிடக்கூடாது. இப்போ இந்த போராட்டத்திலும் நாம் ஜெயம் எடுக்கும் போது அதுக்கு சில காரியங்கள் கொடுத்து, மன்னாவை புசிக்க கொடுப்பேன், வெண்மையான குறிக்கல் கொடுப்பேன், அவனுக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுப்பேன்,
அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ 3 காரியம் நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்து 4வது காரியம் பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். இதுலயும் ஜெயம் கொள்கிறது அப்படின்னு வருது. ஆனா இந்த சபை மக்கள் எதுல ஜெயம் கொள்ள வேண்டும் என்பதை போய் பார்த்தா என்னன்னு பார்த்தா, விபச்சாரமும் விக்கிரக ஆராதனையும் நிறைந்த மக்களைப் போல, மற்றவர்களைப் போல அவங்க செயல்பட்டு வந்தாங்க. இந்த பாவம் இன்றைக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிற ஒரு ஆண்டவரை அறியாத மக்களிடத்தில் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களிடத்துல கூட பரவலாக காணப்படுகிறது. ஒரு மாரல் லைஃப் இல்லாத, ஒரு ஒழுங்கற்ற ஒரு வாழ்வு, சரியில்லாத ஒரு வாழ்வு. அது மட்டும் இல்லாம விக்கிரக ஆராதனை. நம்ம விக்கிரக ஆராதனைன்னு என்ன நினைக்கிறோம்? ஒரு விக்கிரகத்தை வைத்து வணங்குறது தான் நினைக்கிறோம். ஆனா தேவனுக்கு மேலாக நாம் எதை கொண்டு போகிறோமோ, எதை நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அவைகளும் விக்கிர ஆராதனை ஆகிறோம். ஒருவேளை நம்மளுடைய அந்தஸ்தையும், நம்மளுடைய பணத்தையும், நம்முடைய குடும்பத்தினரையும், நம்முடைய பிள்ளைகளையும், நம்முடைய பெற்றோரையும், அல்லது நம்முடைய மனைவியையோ, கணவனையோ, நம்முடைய வேலையையோ தேவனுக்கு மேலாக முக்கியத்துவப்படுத்தும் போது அது நமக்கு விக்கிரகம் ஆகிவிடுகிறது. இப்போ இந்த விபச்சாரம், விக்கிரக ஆராதனை, விபச்சாரம் போது இம்மாரல் லைஃப், அதாவது ஒரு ஒழுங்கற்ற ஒரு வாழ்க்கை முறையை கூட குறிக்கும். ஆனா ஆவிக்குரிய விபச்சாரம்னா தேவனோடு நமக்குள்ள உடன்படிக்கையை மறந்து நம்ம தேவனை விட்டு விலகி போறது கூட அதை சொல்லலாம். ஆனா இந்த சபை மக்கள் இப்படி செய்யறாங்க. இதுல இருந்து நீ விலகி, இதுல இருந்து ஜெயம் கொள்ளணும். இப்ப இந்த காரியத்தை நாம் மேற்கொள்ள வேண்டிய, எல்லாரும் பண்றாங்க அதனால நான் பண்ணுவேன், எல்லாரும் இப்படிதான் இருக்கிறாங்க, எல்லாரும் செய்யறாங்க அதனால நம்மளும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. ஏன்னா நாம் இவைகளின் மேல் ஜெயம் கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஏன்னா ஆண்டவர் செஞ்சுட்டார்ல, எனக்கு எந்த வெற்றியும் பெற வேண்டியதில்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா இந்த ஜெயம் கொள்ளுதல் என்னன்னா, உலகத்தை போல, உலகத்தின் மக்கள் நடப்பது போல, அவர்களை போல நாம் நடக்கக்கூடாது. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக விபச்சாரம், விக்கிரகாராதனை போன்ற அவர்கள் செய்யற அதே காரியத்தை நம்ம செய்யாம அதை மேற்கொண்டு அதிலே ஜெயம் எடுக்கிறவர்களாக நாம் இருக்கும்போது, பிதாவின் இடத்துல அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் உங்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். 5வது காரியம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இது 3ஆம் அதிகாரத்துல இன்னும் 2 காரியம் கூட வந்திருக்கு. ஜெயம் கொள்கிறவன். அப்ப இந்த ஜெயம் கொள்ளுதல் அப்படிங்கிறது பிசாசின் மேல் பெற்ற, அவனுடைய அதிகாரத்தின் மேல் பெற்ற வெற்றியை, அந்த வெற்றியை குறிக்காது. அந்த வெற்றி ஆண்டவர் இயேசு ஏற்கனவே பண்ணிட்டாரு. நம்ம அவனோட போராட்டம் கிடையாது. ஆனா அவன் எப்படி நம்மளை ஏமாத்துறான்? தந்திரங்களின் மூலமாக, பயமுறுத்துவதன் மூலமாக. இந்த 2 வழியா தான் நமக்குள்ள வர முடியும். இந்த 2ஐயும் நம்ம கண்டுபிடிச்ச உடனே அதை அதுல அந்த காரியத்துக்கு நம்ம எதிர்த்து நிற்கும் போது அவன் நம்மளை விட்டு ஓடிடுவான். ஆனா இப்படிப்பட்ட சில காரியங்களிலே, மற்ற காரியங்களில், போராட்டங்களிலே நாம் வெற்றி பெற வேண்டி இருக்கிறது. அது வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்துல என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். இதுலயும் ஜெயம் கொள்கிறவன் எவனோ. இப்ப இதுல என்ன ஜெயம் கொள்ளணும்? இந்த சபை மக்களுக்கு என்னத்தை அவங்க ஜெயம் கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த வசனத்துல அப்படின்னு பார்த்தா, நிர்விசாரமான வாழ்க்கை, ஏனோதானோ என்ற வாழ்க்கை, அதாவது மற்றவங்களோட ஒத்து போற வாழ்க்கை, தனியாக நானே எல்லாம் செய்வேன் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை. இது சர்வ சாதாரணமாக இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலும், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் மத்தியிலும், விசுவாசிகள் மத்தியிலும் இது சர்வ சாதாரணமாக இருக்குது. ஏனோதானோ என்கிற நிர்விசாரமான வாழ்க்கை. ஏதோ வாழ்றோம், நம்ம போய் ஏதோ சபையில போய் உட்கார்ந்துட்டா போதும். நம்முடைய வாழ்க்கையை நாம் இன்னும் மேம்படுத்திக் கொள்வதற்கு, இன்னும் ஆண்டவருக்கு கெட்டி சேர்வதற்கு, ஆண்டவரோடு உறவு கொள்வதற்கு நாம் இன்னும் நேரம் ஒதுக்குவது இல்லை. நம்முடைய வாழ்க்கை குறித்து கவனமா இருப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நம்ம மற்றவர்களுக்கு இடரலா இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்காக நடத்த வேண்டும்.
நம்முடைய குடும்பத்தை சரியா கவனிக்க வேண்டும், அதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஏதோ வாழ்றோம், அன்னன்னைக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், நாம இந்த உழைக்கணும்னு கூட நிறைய பேருக்கு தோன்றது இல்ல. ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அதனால ஆண்டவர் வந்து எப்படியாவது வானத்துல இருந்து நம்ம கொடுத்துருவாருன்னு நினைக்கிறோம். அந்த ஒரு நமக்கு உழைக்க திராணி இருக்கும்போது வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? நம்ம எதுக்காக உழைக்கணும்னா மற்றவங்களுக்கு கொடுப்பதற்காக உழைக்கணுமா? நமக்காக, நம்முடைய வயிற்றுக்காக இல்ல, மற்றவர்கள் கொடுப்பதற்காக உழைக்கணும். ஏனோ தானோ என்று எப்படியோ போகட்டும் வாழ்க்கை, நான் ஃப்ரீயா நான் பாட்டுக்கு இருப்பேன், நான் எல்லா நேரம் வேதத்தை வாசிப்பேன், மற்றவங்களை பத்தி கவலை இல்லை, நிர்விசாரமான வாழ்க்கை. இன்னும் குடும்பத்தை பற்றி கவலைப்படுறது இல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி கவலைப்படுறது இல்ல, மற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கை சாட்சியா இருக்க வேண்டும், நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடையாது. ஏதோ வாழ்க்கை போகுது, ஏனோ தானோ என்கிற வாழ்க்கை. அதுதான் வந்து அந்த வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு நிர்விசாரத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். அடுத்தது ஒரு சமரசம் பண்றது, அதாவது ஆண்டவரை அறியாதவர்கள் என்னெல்லாம் பண்றாங்களோ அதே நம்மளும் வந்து நம்முடைய வாழ்க்கையில அதை செய்யறது. ஏன்னா அவங்க ஒரு மாதிரி நம்மளை நினைச்சுக்குவாங்க, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்களோ அதே வழியில நம்மளும் போவோம். நாம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். அவரு எதை விரும்புறாரோ அதை மட்டும் நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கிறது இல்ல. அந்த ஊரோடு ஒத்துவாள், அவங்க என்ன செய்யறாங்களோ அதே நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அடுத்து இன்னொரு ஒரு காரியம் தற்சார்பு அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது செல்ஃப் ரிலையன்ஸ், நம்மளை மட்டுமே சார்ந்துக்கிறது. நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன், நான் வந்து எங்க போனாலும் எதனாலும் நான் எப்படி பேசியாவது எப்படியாவது காரியத்தை சாதிச்சிருவேன், எனக்கு நான் ஆண்டவரை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய உழைப்பு போதும், நானே எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்மளே சார்ந்து வாழுகிறதும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். இதுல இருந்தும் இதையும் நாம் மேற்கொள்ள வேண்டும், இதுல இருந்து இதே மேலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாம் அவரை சார்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய வசனங்கள், வேத வசனம் நிறைய இருக்கு. என்னில் நிலைத்திருங்கள், கொடியானது திராட்சை செடியில இருந்தால்தான் கனி கொடுக்கும், நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்காது. அப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனை சார்ந்து அவரிடத்திலிருந்து வருகிற ஜீவனை பெற்று வாழ்கிற வாழ்க்கை. தனியாக அது வந்து கனி கொடுக்க முடியாது. தேவனை சார்ந்து வாழாமல் நானே வாழ்ந்துருவேன்றது முடியாத ஒரு காரியம். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ மேற்கொண்டு ஜெயம் கொள்ளும் போது என்னுடைய பிதாவின் சிங்காசனத்துல என்னோடு கூட அவனும் உட்கார்வான் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அப்போ 5 காரியத்தை பார்த்துக்கோ, 5 விதமான வெற்றியை நம்ம பெற வேண்டி இருக்குது. முதல்ல குளிர்ந்து போன இருதயம், அதாவது ஆதியில் கொண்டிருந்த அன்பு. ஆரம்பத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருந்த போது அவர் மேல் எவ்வளவு ஒரு அன்பும் பாசமும் ஒரு பற்றும் ஒரு அவரை அவ்வளவு அதிகமா நேசிச்சோமே, அந்த அன்பை நம்ம விட்டுறக்கூடாது. அந்த குளிர்ந்து போன இருதயத்தை நம்ம அந்த காரியத்திலிருந்து நாம் வெற்றி அடைய வேண்டும், அந்த காரியத்தின் மேல் வெற்றி பெற வேண்டும். அடுத்தது ஆண்டவருடைய பிள்ளைகளா இருப்பதனாலே நமக்கு வருகிற உபத்திரவங்கள், பாடுகள், பயமுறுத்தல்கள், அவற்றுக்கு அடிபணியாமல் அவற்றை மேற்கொண்டு அவற்றின் மேல் வெற்றி பெற வேண்டும். அடுத்த காரியம் தவறான போதனைகளை நம்மோடு சேர்த்து கொண்டு சமரசம் பண்ணிக்கொண்டு அதையும் நம்முடைய வாழ்க்கை முறையில அவைகளை நாம் சேர்த்து அவைகளின்படி நடப்பது, அதையும் நம்ம வச்சுக்குவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது. அப்படிப்பட்ட காரியத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். தவறான போதனைகள் வரும்போது அதுக்கு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து இனம் கண்டு அவற்றை மேற்கொள்வதற்கு நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அடுத்தது நம்மை சுற்றியுள்ள உள்ள மக்கள், மற்ற கிறிஸ்தவர்களிடம் கூட காணப்படும் சர்வசாதாரணமாக காணப்படும் விபச்சாரம், விக்கிரக ஆராதனை போன்ற காரியங்களை நாம் மேற்கொண்டு அதுல வெற்றி அடைய வேண்டும். எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரும் செய்யறாங்க, நானும் செய்யறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. அவற்றை வெற்றி பெற வேண்டும். அடுத்து கடைசியாக நம்ம பார்த்தோம் நிர்விசாரம், ஏனோதானோ என்கிற ஒரு வாழ்க்கை, தவறான காரியங்களோடு சமரசம், சுய சார்பு, தன்னை தானே சார்ந்து வாழ்தல், தேவனை சார்ந்து வாழாம நம்ம எல்லா காரியத்தையும் நானே செஞ்சிருவேன்னு சொல்லி வாழ்கிற வாழ்க்கை.
இதுல இருந்தும் நாம் வந்து இதன் மேலும் வெற்றி அடைய வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் இந்த இதுல இருந்து நம்ம பார்க்கிறோம். அப்போ 2 வெற்றி ஜெயம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம். ஒன்று பெரிய வெற்றி, அது ஏற்கனவே பிசாசின் மேல ஆண்டவர் செஞ்சு அதனுடைய வெற்றியை நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. அதனால தான் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்கள், வாழ்க்கையின் மேல் ஜெயம் கொள்கிறவர்கள் எல்லாம் அப்படிலாம் பார்த்தோம். ஆனா இந்த ஜெயம் என்ன அப்படின்னா, நாம் அனுதினமும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த உலகத்துல வாழும்போது நாம் நாம் வந்து மேற்கொள்ள வேண்டிய சின்ன சின்ன எதிரிகள். ஆனா இதுல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அடுத்து பாருங்களேன், ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசியும் நல்ல மனசாட்சியும் உடையவனாய் இரு. இதுல நல்ல போராட்டம் அப்படின்னு வருது. ஒரு வசனம் கூட வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. இப்ப நல்ல போராட்டம், இதெல்லாம் இதுக்கு முன்னாடி சில போராட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம். போராட்டங்களில் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு நல்ல போராட்டம் அப்படின்னு சொல்றாரு. நல்ல போராட்டம்னாலே இந்த போராட்டத்துல இது வந்து வெற்றி அடையக்கூடிய போராட்டம், விசுவாசத்தின் போராட்டம். நம்ம உடனே இந்த நல்ல போராட்டம்னு உடனே இது வந்து இந்த கல்லறைகள்ல எழுதுறதை யோசிக்கிறோம். அப்படி கிடையாது. தினந்தோறும் நாம் வெற்றி அடையக்கூடிய போராட்டம். இது வந்து நம்ம தோல்வி அடையக்கூடிய போராட்டம் கிடையாது. நம்ம இந்த ஏற்கனவே முன்னாடி பார்த்த சின்ன சின்ன காரியங்களிலே நாம் வெற்றி அடையக்கூடியது. ஏன்னா ஆண்டவருடைய ஏற்கனவே வெற்றி பெற்ற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நமக்கு உதவி செய்ய பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளில நமக்கு அவர் வெற்றியை கொடுக்க முடியும். அதனால இந்த போராட்டங்களில நீ ஜெயம் கொள்ள முடியும். இந்த நல்ல போராட்டத்தை நீ போராடு, விட்டுறாத அப்படின்னு சொல்றாரு தீமோத்தேயுக்கு. அதே இது 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் பவுல் தன்னை பத்தி சொல்றாரு. வெற்றி அடையக்கூடிய போராட்டம், கெட்ட போராட்டம் இல்ல, தோல்வி அடையக்கூடிய போராட்டம் இல்லை. இது ஈஸியா நம்ம வெற்றி பெற முடியும். அதனால உலகத்திலே நமக்கு இருக்கிற இந்த சின்ன சின்ன காரியங்களில நாம் வெற்றி பெற முடியும். ஏற்கனவே நம்ம உலகத்தை ஜெயித்தவர்கள். ஆனால் இந்த சின்ன போராட்டங்களிலே நாம் அனுதினமும் நாம் வெற்றி பெற வேண்டியது அவசியம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. இதுலயும் இந்த போராட்டம்னு வருது. இது வந்து மனுஷரால் வருகிற உபத்திரவம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லாத பிறரால் வருகிற போராட்டம். பிசாசு அவங்க மூலம்தான் நம்மகிட்ட வருவான். அவன் டைரக்டா நம்மளை தோற்கடிக்க முடியாது. தந்திரமாக பயமுறுத்தல் மூலமாக வரும்போது நாம் அதை மேற்கொண்டு நல்ல போராட்டத்தை போராடி வெற்றியாய் வாழ முடியும் என்பதுதான் நம்ம இந்த காரியத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற, இந்த வசனங்களிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். அடுத்தது இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவளுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். இதுல ஜெயிக்கப்படுறதை பத்தி தான் வருது. இதுவரைக்கும் பார்த்தோம், ஆண்டவர் வெற்றியை பெற்று நம்மகிட்ட கொடுத்துட்டாரு, நம்ம சில காரியங்களை வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். ஏற்கனவே நாம் வந்து வெற்றி பெற்றவர்களா இருந்துமே சில காரியங்களுக்கு தொடர்ந்து நம்ம இடம் கொடுத்துக்கிட்டு இருந்தா அந்த காரியங்கள் நம்மை மேற்கொள்ள முடியும் என்கிறத அந்த வசனம் சொல்லுது. எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. ஒருவேளை நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாவே இருக்கலாம். ஆனால் இந்த நம்ம மேல் சொல்ல சின்ன சின்ன காரியங்களிலே ஏனோதானோ என்கிற நிர்விசாரமான வாழ்க்கை, தவறான போதனைகளை தொடர்ந்து இடம் கொடுத்து கொண்டே இருப்பது, இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம தொடர்ந்து விட்டுக்கிட்டே இருக்க அவைகளுக்கு ஒரு நாள் நாம் அடிமையாகி விடுவோம். அதனால்தான் அடுத்த வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். ஏற்கனவே நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தமான காரியங்கள்ல இருந்து தப்பி இருக்கிறோம். மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை கேடுமே. அப்போ ஒருவேளை விபச்சாரம், வேசித்தனம் போன்ற காரியங்கள் ஒரு சாதாரண காரியமா தோணலாம். எல்லாரும் செய்யறாங்க, இதுல தவறொன்றும் இல்லை, ஆண்டவர் மன்னிப்பாரு, அவர் கிருபை உள்ளவர், உண்மைதான். ஆனா அதை தொடர்ந்து செய்ய
அதிலிருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு அடிமைத்தனத்துக்குள்ள நம்ம போயிடுறோம். அது மாதிரிதான் ஏனோதானோ என்கிற வாழ்க்கை, தவறான போதனைகளோடு இடம் கொடுக்கிறது, ஒரு குளிர்ந்து போன அன்பில்லாத ஒரு ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்ட ஒரு காரியம், இதெல்லாம் அப்படியே ஒரு சாதாரண காரியம் தானே விட்டு செய்ய செய்ய அது ஒரு நாளிலே அது நம்மை அடிமைப்படுத்தி விடும். எந்த ஒரு சிறிய தவறா இருந்தாலும் அது ஒரு 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 நேர காரியமா இருந்தால் பிரச்சனை இல்லை. அது ஒரு வாழும் முறையாகவே மாறும்போது அது நம்மை அடிமைப்படுத்தி விடும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஏற்கனவே பெற்ற வெற்றியை நாம் தக்க வைத்துக் கொள்வது அவசியம். இப்படிதான் பிசாசு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செயல்படுறான். இப்படிப்பட்ட இந்த ஏமாற்றையும் ஒரு பயமுறுத்தல்களையும் நாம தைரியமா எதிர்கொண்டு அவற்றை மேற்கொண்டு ஜெயம் கொள்கிறவர்களாக, ஏற்கனவே தேவன் பெற்று தந்த வெற்றியில நிலை நிற்கிறவர்களாக அதை உறுதிப்படுத்தி நல்ல போராட்டத்தை போராடி வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை. இன்றைக்கு நம்ம வெற்றி பெற்றவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்கள் என்பதை அறிந்து கொண்டவர்களாக மட்டுமல்ல, அனுதின போராட்டங்களில அனுதின வாழ்க்கையில நாம் நமக்கு எதிரிட்டு வருகிற எல்லா காரியங்களையும் நாம் வெற்றி கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக வெற்றியாய் நம்முடைய ஓட்டத்தை ஓடுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.